हेलो ऑल इनकी நம்ம கத்துக்க போறது सर्वनाम सर्वनामना प्रोनाउन सर्वनाम शब्द दो शब्दों के मेल से बना है सर्व प्लस नाम सर्वनामங்கிற வேர்ட் வந்து ரெண்டு வேர்ட்னால ஆயிருக்கு सर्व प्लस नाम सर्वனா உலகத்துல உள்ள அனைத்தும் நாம்னா நேம் உலகத்துல உள்ள அனைத்தோட பெயர்களும் தான் सर्वनाम सर्वनाम is made up of two words serve plus naam serve means everyone everything and naam means name so sarvanam pronoun means names of everyone or everything next nama kathukka poradhu sarvanam ki paribhasha definition of pronoun जो शब्द संज्ञा के स्थान पर प्रयोग किए जाते हैं वे सर्वनाम कहलाते हैं जैसे मैं हम तू तुम यह वह कोई कुछ कौन क्या सो आदि सर्वनाम शब्द हैं A pronoun is a word that takes the place of a noun. We use pronoun to avoid the repetition of noun. Examples I, you, this, he, they, some, who, what, etc. रवि मेरा मित्र है रवि मेरे पड़ोस में रहता है रवि के पिता डॉक्टर हैं रवि की माताजी अध्यापिका हैं रवि को क्रिकेट का बहुत शौक है இந்த சென்டென்ஸ்ல ரவிங்கிற வேர்ட் திருப்ப ரிப்பீட் ஆகுது ரவிங்கிறது நவுன் அந்த வேர்ட் ரிப்பீட் ஆகுது அது இல்லாம நம்ம ப்ரோனவுனை வச்சு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம்னு रवि मेरा मित्र है वह मेरे पड़ोस में रहता है उसके पिताजी डॉक्टर हैं उसकी माताजी अध्यापिका हैं उसको क्रिकेट का बहुत शौक है वह उसके उसकी उसको இதெல்லாம் सर्वनाम वहना அவன் उसकेனா அவனுடைய उसकीனாலும் அவனுடைய उसकोना அவனுக்கு सर्वनाम शब्द स्त्रीलिंग तथा पुल्लिंग दोनों में समान रहते हैं இப்போ இங்கிலீஷ்ல மஸ்குலின் அண்ட் ஃபெமினின்ல மாறி வரும் herself himself னு வரும் ஆனா ஹிந்தில அப்படி கிடையாது गर्ल्स இருந்தாலும் சரி பாய்ஸா இருந்தாலும் சரி சேம் ப்ரோனவுன் தான் யூஸ் ஆகும் இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கு लड़का க்கு वह जा रहा है लड़की की वह जा रही है सो ரெண்டுமே சேமா தான் இருக்கு only क्रिया has changed verb has changed அதே மாதிரி सर्वनाम एकवचन அப்புறம் बहुवचन ரெண்டு இதுலயும் இருக்கு एकवचनனா सिंगुलर बहुवचनனா प्लूरल एकवचनல मैं तुम वह यह इसे उसे बहुवचनல हम आप वे ये इन्हें उन्हें kinds of सर्वनाम there are 6 kinds of सर्वनाम என்னென்னன்னு பார்க்கலாமா पुरुषवाचक सर्वनाम पर्सनल प्रोनाउन मैं तुम हम तू वह आदि இதெல்லாம் एग्जांपल्स निश्चयवाचक सर्वनाम डेमोन्स्ट्रेटिव प्रोनाउन यह वह इस उस आदि थर्ड வந்து अनिश्चयवाचक सर्वनाम इंडेफिनिट प्रोनाउन कोई कुछ आदि फोर्थ வந்து प्रश्नवाचक सर्वनाम इंटरोगेटिव सर्वनाम क्या कौन आदि निजवाचक सर्वनाम रिफ्लेक्सिव प्रोनाउन खुद अपने आप आदि संबंधवाचक सर्वनाम रिलेटिव प्रोनाउन जैसा वैसा आदि இப்போ கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரோனவுனை டீடைல்ல பார்க்கலாம் फर्स्ट வந்து पुरुषवाचक सर्वनाम पर्सनल प्रोनाउन जिन सर्वनाम शब्दों का प्रयोग बोलने वाला सुनने वाले या अन्य व्यक्ति के लिए किया जाता है वे पुरुषवाचक सर्वनाम कहलाते हैं जैसे मैं तुम आप वह आदि पुरुषवाचक सर्वनाम எங்க யூஸ் பண்ணுவோம்னா இப்போ நான் பேசுறேன் சோ எனக்காக நான் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க கேக்குறீங்க சோ உங்களுக்காக யூஸ் பண்ணலாம் இல்லையா நானும் நீங்களும் சேர்ந்து ஒரு மூணாவது पर्सனை பத்தி பேசுறோம்னா அந்த இடத்துல நம்ம पुरुषवाचक सर्वनाम யூஸ் பண்ணலாம் So English la definition enna personal pronouns takes the place of words for people. Example I, you, we, they, etc. இதுல வந்து
தும்ங்கிற வேர்டு வந்து அதை வந்து சிங்குலராக நம்ம யூஸ் பண்ணுவோம் ஹிந்தியில். அது வந்து நம்மளோட வயசில் சின்னவங்களாக இருக்கிறவங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்மளோட வயசில் பெரியவங்களாக இருக்காங்க, ஆனால் ஒரு சிங்கிள் பர்சன் தான் இருந்தால் கூட நம்ம ஆப் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து தும்முன்னு சொன்னால் அது மரியாதை இல்லாத மாதிரி ஆகிடும். ஸோ பெரியவங்களுக்கு ஆப்னு யூஸ் பண்ணணும், சிங்கிள் பர்சனாக இருந்தால் கூட. இல்லையா நீங்கள் ஒரு பர்சனை ஃபஸ்ட் டைம் நீங்கள் மீட் பண்ணுறீங்க, அப்போ நீங்கள் அவங்கள உடனேயே உங்களுக்கு அவங்கள நிறைய தெரியாது. ஸோ அப்போ உடனே நீங்கள் வந்து தும் அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த இடத்துல ஆப்னு தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி மேங்கிற வேர்ட் சிங்குலர், ஹம்ங்கிற வேர்ட் ப்ளூரல். புருஷ்வாச்சக் சர்வநாமில் 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து உத்தம் புருஷ், ஃபஸ்ட் பர்சனுக்காக யூஸ் பண்ணுற ப்ரோனவுன்ஸ். அது வந்து நம்ம சொல்லுவோம்ல நான், எனக்கு, அதே மாதிரி தன்னைத்தானே பேசுகிறவங்க தன்னைத்தானே குறிச்சிக்கிறது வந்து உத்தம் புருஷ், ஃபர்ஸ்ட் பர்சன். ஸோ मैं कल जयपुर जाऊँगा, I will go to जयपुर tomorrow. ஸோ ஐன்னு நான் என்ன ரெஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்து உத்தம் புருஷ். हम घूमने जाएंगे, we will, வீனா என்னையும் சேர்த்து தான் இருக்குது. ஸோ அதனால ஹம்ங்கிற வேர்டும் உத்தம் புருஷில் தான் வரும். நெக்ஸ்ட் வந்து மத்தியம் புருஷ், செகண்ட் பர்சன். இப்போ கேட்குறவங்களுக்காக யூஸ் பண்ணுற सर्वनाम. जिन सर्वनाम शब्दों का प्रयोग बोलने वाला सुनने वाले के लिए प्रयोग करता है. இப்போ நான் பேசுகிறேன்னா உங்களுக்காக நான் யூஸ் பண்ணுற सर्वनाम தான் மத்தியம் புருஷ். आप बहुत समझदार हो, நீங்கள் ரொம்ப இன்டெலிஜென்ட். அப்போ நான் நீங்கன்னு சொல்கிறேன், அந்த நீங்கங்கிறது வந்து மத்தியம் புருஷ். तू जल्दी तैयार हो जा, சீக்கிரம் நீ ரெடி ஆகிடு, நீங்கிற வேர்டு மத்தியம் புருஷ். அதே மாதிரி அந்நிய புருஷ், தேர்ட் பர்சனுக்காக யூஸ் பண்ணுறது. 2 பேர் பேசுகிறாங்க, அங்கே இன்னொருத்தரை பற்றி நம்ம பேசுகிறோம், அவங்க அங்கே இல்லைன்னா அவங்களுக்காக யூஸ் பண்ணுறது தான் अन्य पुरुष. जिन सर्वनाम शब्दों का प्रयोग बोलने वाला अन्य व्यक्ति के लिए प्रयोग करता है उन्हें अन्य पुरुष कहते हैं. जैसे वह, वे, वह मेरे पड़ोस में रहता है, அவன் என் வீட்டு பக்கத்தில் இருக்கான். नेक्स्ट प्रोनाउन வந்து निश्चयवाचक सर्वनाम, डेमोन्स्ट्रेटिव प्रोनाउन. सर्वनाम शब्द जो किसी निश्चित व्यक्ति या वस्तु के लिए प्रयोग किया जाता है उन्हें निश्चयवाचक सर्वनाम कहते हैं. जैसे वे, ये, यह, वह, इस, उस आदि. இது வந்து நிश्चयवाचक सर्वनाम வந்து डेमोन्स्ट्रेटिव प्रोनाउन. डेमोन्स्ट्रेटिव प्रोनाउन point out the objects they refer to. Examples this, that, these, those. वह मेरा घर है, that is my house. यह मेरी पेंसिल है, this is my pencil. ये फूल कितने के हैं, how much are these flowers. वे सब तुम्हारे लिए है, those are all for you. இதில் வந்து க்ரீனில் ஹைலைட் ஆகிருக்க அத்தனவும் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுனோட எக்ஸாம்பிள்ஸ். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுனோட இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். आजकल यह कुछ खाता पीता नहीं है அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போல்லாம் இவன் வந்து நிறைய சாப்பிட்றதில்ல, இவன் இல்லை இவள் யாராக வேணா இருக்கலாம். அப்போ ஒரு பர்சனை, பர்டிகுலர் பர்சனை சுட்டி காட்டுறோம் நம்ம. ஸோ அப்போ வந்து யஹங்கிறது ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன். இன்னொரு எக்ஸாம்பிள், वह एक बार फिर दौड़ प्रतियोगिता में दूसरे स्थान पर रहा. அவன் ரன்னிங் ரேஸில் இந்த தடவையும் 2வது பிளேஸில் இருந்தான். அவன் இல்லை அவள். ஸோ இதுவும் நம்ம ஒரு பர்டிகுலர் பர்சனை சுட்டி காட்டுறோம். ஸோ இதுவும் வஹங்கிற வேர்டும் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுனாக யூஸ் பண்ணலாம். யஹ வஹ இஸ் சிங்குலர் அண்ட் ஏ வே இஸ் ப்ளூரல். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அனிஷ்யவாச்சக் சர்வநாம், இன்டெஃபினட் ப்ரோனவுன். நம்ம இன்டெஃபினட் ப்ரோனவுன் எங்கே யூஸ் பண்ணுவோன்னா, நமக்கு ஒரு சில விஷயம் ஷோராக தெரியாதப்ப अनिश्चयवाचक सर्वनाम यूज़ பண்ணுவோம். जिन सर्वनाम शब्दों से किसी वस्तु, व्यक्ति, स्थान आदि की निश्चयता का बोध नहीं होता है वे अनिश्चयवाचक सर्वनाम कहलाते हैं. एग्जाम्पल्स कोई और कुछ. Indefinite pronoun is used when you are not referring to any particular person or thing. Indefinite pronoun is used when we are not sure. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா. द्वार के पास कोई खड़ा है, someone is standing near the door. நமக்கு தெரியாது யார் நிற்கிறாங்கன்னு. ஸோ we will use
कोई இல்லைனா someone. किसी का पेन नीचे पड़ा है, யாரோட पेन கீழே கிடக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், किसी का पेन नीचे पड़ा है. somebody's pen is lying down. मैं कुछ खाना चाहता हूँ. I want to eat something. ஏதாவது நான் சாப்பிட விரும்புகிறேன், இதுதானே இல்லை. ஸோ we will use something. नेक्स्ट நம்ம பார்க்க போகிறது प्रश्नवाचक सर्वनाम. जिन सर्वनाम शब्दों का प्रयोग किसी व्यक्ति या वस्तु के बारे में प्रश्न पूछने के लिए प्रयोग किया जाता है उन्हें प्रश्नवाचक सर्वनाम कहते हैं. जैसे कहाँ, कौन, किसने, किसे, क्या, कब आदि. क्वेश्चनिंग वर्ड्स दा प्रश्नवाचक प्रोनाउन. இப்போ ரெண்டு एग्जांपल्स பார்க்கலாம். यहाँ कौन आया था, who came here, तुम क्या कर रहे हो, what are you doing. कौनों क्यावुं प्रश्नवाचक सर्वनामोட ரெண்டு एग्जांपल्स. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது निजवाचक सर्वनाम, रिफ्लेक्सिव प्रोनाउन. जिस सर्वनाम से तीनों पुरुषों में ही अपने आप का ज्ञान हो उसे निजवाचक सर्वनाम कहते हैं. Such pronouns that indicate the work done by the person doing it are called reflexive pronouns. இப்போ கொஞ்சம் एग्जांपल्स பார்க்கலாம். मैं खुद चला जाऊंगा, I will go by myself. நானே போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறது தான் निजवाचक सर्वनाम. वह खुद चली जाएगी, she will go by herself. मैं अपना काम स्वयं करता हूँ, நான் என் வேலையை நானே செய்துக்கிறேன். ஸோ आई डू माई वर्क माई सेल्फ. मैं यह सब अपने आप कर सकता हूँ, आई कैन डू ऑल दिस वर्क्स बाय माई सेल्फ. उसे अपना काम खुद करने दो, लेट हिम डू हिज वर्क बाय हिमसेल्फ और हरसेल्फ. हमें अपना काम अपने आप करना चाहिए, वी शुड डू अवर वर्क बाय आवरसेल्व्स. आपங்கிற வேர்ட் பர்சனல் ப்ரோனவுன்லேயும் வரும், மத்தியம் புருஷில். இங்கே வந்து अपने ஆப்ங்கிறது வந்திருக்கிறது வந்து நான் நானே செய்துப்பேன்னு வந்திருக்கு. ஸோ இது வந்து निजवाचक सर्वनाम. नेक्स्ट நம்ம பார்க்க போகிறது संबंधवाचक सर्वनाम, रिलेटिव प्रोनाउन. जो सर्वनाम एक बात का किसी दूसरी बात के साथ संबंध प्रकट करता है वे संबंधवाचक सर्वनाम कहलाते हैं. उदाहरण जैसा, वैसा आदि. Those pronouns that reveal the relation of one thing to another are called relative pronouns. Example, जो मेहनत करेगा वह सफल होगा. The one who works hard will succeed. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ ஹார்ட் ஒர்க் பண்ணால் உனக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ ஹார்ட் ஒர்க்கும் சக்ஸஸ்க்கும் ரிலேஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஜாசி கர்னி வேசி பர்னி, நீ எதை செய்கிறியோ உனக்கு அதே தான் திருப்பி கிடைக்கும். ஸோ எதை அதை. जिसे इनाम मिला है वह मेरा भाई है, யாருக்கு ப்ரைஸ் கிடைச்சிருக்கோ அவன் என்னோட தம்பி. ஸோ யார் அதே மாதிரி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.